ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட் பாஸ் மான்வாவோட சாப்டர் 18 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னா அந்த ஜுஜுட்சு ஜிம் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளமுடி மாமாவும் ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்துட்டு இப்படி தான் பண்ணுவியா அந்த மாதிரி வந்துன்னா வெள்ளமுடிக்க மாமா கேட்டுட்டு இருக்கும்போது ஸோ மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஒன்று வந்து வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஹீரோ இருக்கான் இல்லையா? அவன் வந்துட்டு சொல்றான். என்ன அப்டின்னா, நான் இதே மாரி நான் தொடர்ந்து கன்டினியூஸா ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாரி பண்றதுனால, எனக்கு என்னமோ என்னையே தொலைக்கிற மாதிரி இருக்கு அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கவலையா சொல்ற மாரி இருக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம வெள்ளமுடி மாமா என்ன சொல்றாரு அப்புட்ன்னா, "நீ வந்துட்டு அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத. தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு" அப்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, நம்ம வெள்ளமுடி மாமா இருக்கார் இல்லையா? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட்ட வந்துட்டு, "உனக்கு வந்துட்டு இந்த ராக் சிஸ்டர் பேப்பர் கேம் தெரியுமா?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. "உனக்கு தெரியும் அப்படின்னா வா விளையாடலாம்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் த ராக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராக் பேப்பர் சிஸ்டர் கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏன் அப்பன்னா நம்ம ஹீரோ இப்போ சொல்லியிருப்பான் அவன் வந்துட்டு ஒரு மாரி தனியா இருக்கான். அதாவது இந்த மாரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால, அவனே வந்து தொலைக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஸோ அதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில் பண்ற மாரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராக் பேப்பர் சிசர் விளையாடலாம். ஸோ அந்த மாரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ கட் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸிங் ஜிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும் பாக்ஸிங் ஜிம்னா யார் இருப்பாங்கன்ட்டு. ஸோ அங்க யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸிங் பேக் வந்து பஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட் டவுன் பண்றாரு. அதாவது 999 அதாவது 9999 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு ஸோ அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிக்கிறாரு. ஸோ யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? ஸோ அவன் தான். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 முறை வந்துட்டு அந்த பேக்கை வந்து பஞ்ச் பண்ணி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்மோட ஓனர் இருக்கா இல்லையா? அவர் வந்துட்டு வந்து நம்ம தேர்ட் இயர் ரவுடிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் சொல்கிறான். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, ஃபீஸ் என்னாச்சு அந்த மாதிரி வந்துட்டு அவர் கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரிட்டு வந்துட்டு கேட்கும்போது தான் நம்ம தலைவனுக்கு ஃபீஸ் இன்னும் கட்டலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வாரத்துக்குள்ளே எப்படியாவது ஃபீஸ் கட்டிடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வந்துட்டு ஒரு மாதிரி பணிவாக தான் இருக்கான். ஸோ ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஸோ அது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவன் மாதிரி தான் ஃபோர்ஸ் ஷேடாக காட்டுறாங்க. ஆர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவன் வந்துட்டு கெட்டவன் இல்லை நல்லவன் மாதிரி தான் காட்டுறாரு. ஆனால் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பேடாக இருக்கான். ஸோ லைக் எப்படின்னா நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறது, ஆர்ஜுனை வந்துட்டு இவன் தான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணாங்கிறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு பேட் மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிம்மோட ஓனர் இருக்கார் இல்லையா? அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவனை அந்த ரவுடி பார்க்க வரான் இல்லையா? ஸோ அதனாட்டி நம்ம ஜிம்மோட மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வராங்க. அதனாட்டி நீ ஆலையிலேருந்து ஜிம்முக்கு வர வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ரவுடி வந்துட்டு பெருசாக அவர்கிட்ட ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணல. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு சோகமாக கிளம்புறான். ஸோ அப்படி கிளம்பும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ரவுடியும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரப்ப, "ஏய் வந்துட்டியா? ரொம்ப லேட்டாக இது வீட்டுக்கு போகிற டைம் ஆச்சு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ யாரான்னு திரும்பி பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். ஸோ இவனை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவனுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி தொங்கி போயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஜிம் விட்டு விரட்டாங்க. இப்போ இவன் வேற வந்துட்டான் இல்லையா? பிரச்சனை மேலே பிரச்சனை உனக்கு வந்துட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதான் வந்துட்டு இவனுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோவும் ரவுடியை பார்த்துட்டு ஒன்றுமே ரவுடி பசங்கள்லாம் அதாவது கிரிமினல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் போவாங்க இந்த மாதிரி டைமில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் அதை வந்துட்டு கேட்டு உனக்கு வந்து காண்டாகுதா நம்ம ரவுடிக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு இன்றைக்கி சண்டை போடுற மூடில் இல்லை. ஒரு வேளை நீ வந்துட்டு சண்டை போடணும் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி மூடு இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்புற மாதிரி தெரியுது. ஸோ ஆனால் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி தெரியல. ஸோ அவன் வந்துட்டு உன்ன மாதிரி கிரிமினல்ஸை வந்துட்டு நான் ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ரவுடி இருக்கான் இல்லையா? அவன் வந்துட்டு சரி அதாவது நீ நானும் இன்றைக்கி சண்டை போட்டோம் அப்படின்னா நீ உயிரோடு இருக்கணும், நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்கிறான். ஸோ அதெல்லாம் கேட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஸோ என்ன அப்புடின்னா இவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டீல் போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் நீ சண்டைக்கு வந்து அப்புடின்னா நான் பாக்ஸிங் க்ளவுஸ் போட்டு சண்டை போட மாட்டேன். நான் வெறும் கையாலேயே என் முட்டியாலே அடித்து உன்னை கொல்லுவேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே டீல் போட்டிருப்பாங்க. அந்த டீலை மறந்துட்டியான்லாம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நான் வந்துட்டு உன்னைய வந்து அடிக்கலாம் மாட்டேன். உன்னை வந்துட்டு டேக்கிள் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வந்து டேக்கிள் பண்ண வரானா,
ஸோ இத பார்த்தோனே நம்ம ரவுடிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இவன் அடிக்க மாட்டானா, ஆனா டேக்கிள் மட்டும் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் டக்குன்னு அவன ரவுடி என்ன பண்ணுறான்னா, அவன் பாக்ஸிங் பேக் இருக்கு இல்லையா, அத தூக்கி நம்ம ஹீரோ மேலேயே போடுறான். ஏன் அப்புட்னா டேக்கிள் பண்ணிட்டான் அவ்வளோதான். பண்ணிட்டான் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ நம்ம ரவுடியோட கதை முடிஞ்சிரும் இல்லையா? ஸோ அதனாட்டி வந்து பார்த்திங்கன்னா, டக்குன்னு பேக்க தூக்கி போட்டுறான். நம்ம ஹீரோவுக்கும் கடுப்பாகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அப்புட்னா, "இன்னைக்கு நீ சாகுறது உறுதி" அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் நம்ம ரவுடி. ஸோ சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்புட்னா, ஓங்கி வந்துட்டு ஒரு பஞ்சும் வச்சிடுறான் மூஞ்சிலேயே நம்ம ஹீரோவுக்கு. அதாவது செம்ம ஒரு பஞ்ச். இந்த பிக்சர பார்த்தாலே தெரியும். அதாவது ஒரு வெறித்தனமான பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துடுறான். ஸோ குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறான் இவன் எதுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா தெரியல. ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா திருப்பி திருப்பி வந்து சண்டை போட்டுட்டே இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூஞ்சில வாங்கிட்டே தான் நினைப்போம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னா, கையால வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சுட்டான். ஸோ இப்ப அந்த புடிச்ச இடத்த காட்டுறாங்க. ஒரு மாரி புகையா போகுது. ஸோ புடிச்சுட்டு என்ன சொல்றான் அப்புட்னா, நான் கண்டிப்பா டேக்கிள் தான் பண்ண போறேன். உன்னைய வந்துட்டு அடிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்னிங் விட்றான். உன்ன மாரி ஆள்லாம் வந்து நான் வந்து தோற்கடிக்கணும், அடிச்சு சண்டை போட்டு தோற்கடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேனல் காட்டுறாங்க. அதாவது நம்ப ஹீரோ வந்துட்டு எப்படி ஐடியா போட்டிருக்கான் அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. ஸோ இவன்ட்ட அடி வாங்குற மாரி அடி வாங்கி குனிஞ்சு அவன டேக்கிள் பண்ணி டக்குனு முட்டியால வந்துட்டு அவன் மூஞ்சில எத்தி, இவன கீழ தள்ளி விட்டு அப்படியே மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணி இவன நாக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தான் நம்ம ஹீரோவோட பிளானு. ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சில அடியும் வாங்குற மாரி இருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வாங்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தயாரா இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ நம்ப ரவுடி என்ன பண்ணுறான் அப்புட்னா, இவனோட பிளான வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கெஸ் பண்ணிடுறான். கெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு மாரி டிஃபென்ஸ் பொசிஷன்லேயும், ஃபைட்டிங் பொசிஷன்லேயும் கலந்தாப்புல நிற்கிறான். ஸோ ஒரு கால வந்து பின்னாடி வச்சுட்டும், ஒரு கால முன்னாடி வச்சுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ்லேயும், ஃபைட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். அந்த பாக்ஸிங்கில நிற்பாங்கள்ல அந்த மாரி. ஸோ அந்த மாரி நிக்கும்போதெல்லாம் அவன் கால பிடிக்க வரப்ப, டேக்கிள் பண்ண வரப்ப என்னான்னா, மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடுறான். சுத்தி சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்க ஆரம்பிச்சிடுறான். லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நம்ம ஹீரோவுக்கு அடி விழுது. நம்ம ஹீரோ ஒண்ணும் சகச்சவன் இல்லங்க. எல்லா அடியும் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இவன டேக்கிள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கால பிடிக்க போறான். ஸோ பிடிக்கும்போது இவன் ஃபோர்ஸ் குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேல குத்த வரான் இல்லையா? ஸோ அப்போ குத்த வரப்ப என்ன ஆகுது அப்புட்னா, நம்ம ஹீரோ மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்ச் வாங்குன மாரி தான் காட்டுறாங்க. ஸோ அதாவது லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டுட்டு போயிருக்கு. அதாவது மூஞ்சில வந்துட்டு அந்த அளவுக்கு அடிபடல. ஸோ லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராட்சா இருக்க மாரி தான் காட்டுறாங்க. ஸோ நான் இந்த மாரி அடிய வந்துட்டு ஃபுல்லா வாங்கக்கூடாது, ஸ்க்ராட்சும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு நம்ப ரவுடியோட கால வந்து பார்த்தீங்கன்னா, டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிக்க போறானா, வேகமா வந்துட்டு நம்ம ரவுடி வந்துட்டு வேகமா கால தூக்கும்போது, அவன் ஷூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அவங்க பார்த்தாலே தெரியும். பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஞ்சு போய் கிடக்கு. அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு கல்லுல மாட்டி டக்குனு பின்னாடி வந்துட்டு ஸ்லிப் ஆகுற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுடி யோசிக்கிறான். அடச்சே! இந்த நேரத்தில இப்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, டக்குனு அவன வந்து பஞ்ச் பண்ற மாரி வரான் வேகமா. ஸோ பஞ்ச் பண்ண வரும்போது என்ன நடக்குது அப்புட்னா, நம்ப செகண்ட் இயர் அதாவது தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு பார்க்குறான் ஒரு மாரி. ஸோ என்ன என்ன அப்படின்னா, டக்குனு கீழ விழ போறான் இல்லையா? ஸோ இங்க இங்க வந்துட்டு அவன் ஷூ வந்துட்டு ஃபால்ட்டா இருக்கு இல்லையா? அதனாட்டி கீழ கல்ல தடுக்கி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழ போறான். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச் பண்ற மாரி வரானா, ஸோ வரப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் நம்ம தேர்ட் இயர் ரவுடி வந்துட்டு கைய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பண்ண ட்ரை பண்றான். ஸோ கைய வச்சு பிளாக் பண்ணான் அப்புட்னா, ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட விஷன் வந்துட்டு கொஞ்சம் மறைஞ்சிரும் இல்லையா? ஸோ டக்குனு வந்துனா, "என்னடா இவன் இன்னும் கொத்தலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது. தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா, மேல பஞ்ச் பல்ல வரல. டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டேக்கிள் பண்ட்டான். ஸோ டேக்கிள் பண்ணிட்டு கீழ தள்ளுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்ப ரவுடி இருக்கான் இல்லையா? தேர்ட் இயர் ரவுடி. அவன் வந்து கீழ விழுறத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே கேட்குது அந்த தெருவுல. ஸோ அப்படி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஹீரோ இருக்கு இல்லையா? அவ்வளோதான் நான் வந்து உன்னைய டேக்கிள் பண்ணிட்டேன். இனிமே உன் மூஞ்சில வந்துட்டு பஞ்ச் பண்ணி உன்ன நாக் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதோட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் எண்ட் பண்றாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் 18 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சாப்டர் 19 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெறித்தனமான சீன் இருக்கு. ஸோ அதனால நம்ம சேனல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே ஒரு லைக்கே போட்டு விடுங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிவிடும். ஸோ அப்புறம் இன்னும் இந்த மாரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி சாப்டர்லாம் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எஃபோர்ட் பண்ணி எடிட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம். ஸோ அதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்புட்னா, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.